எங்கள் அன்பின் ஆண்டவரே, அருமையான இந்த நாளுக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே, உமக்கே துதியும் புகழும் ஸ்தோத்திரமும். தேவரீர் இந்த 17வது சபை நாளை எங்களுடைய வாழ்நாளில் மீண்டும் காணும்படியான ஒரு கிருபையை நீர் தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எவ்வளவு அன்புள்ள கர்த்தர் நீர், இரக்கமுள்ள தேவன் நீர். உம்முடைய அன்பிற்கு அளவில்லை. நீர் மன்னிக்க தயப்பெருத்தவர். உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்றெல்லாம் உம்முடைய சத்தியத்தில் பார்க்கிறோம். உம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நீர் எங்களை மீட்டுக் கொண்டீர். உம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நாங்கள் இம்மட்டும் பிழைத்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த சபை நாளில் திருச்சபை மக்களாக, ஆயர்களாக, நண்பர்களாக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கும் இத்தருணத்தில், கடந்த நாட்களில் நீர் எங்களுடைய வாழ்க்கையில், எங்களுடைய திருச்சபையின் வாழ்வில் நீர் செய்து முடித்த எண்ணி முடியாத நன்மைகள், ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் மறந்தாலும் நீர் எங்களை ஒருபோதும் மறப்பதில்லை. நாங்கள் அநேக நேரங்களில் இப்படி வழிகளை விட்டு வழி விலகிச் சென்றிருக்கிறோம். ஆனாலும் வழி இதுவே என்று சொல்லும் சத்தத்தை நாங்கள் கேட்டு உம்முடைய வழியில் வழிநடத்தி வர நீர் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர். அந்த மாபெரும் தயவிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்போதும் இந்த சபை நாளில் இந்த பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் எங்களுடைய ஆராதனைக்குள்ளாக கடந்து செல்வதற்கு முன்பாக எங்களை தாழ்த்தி முது கரத்தில் ஒப்புவிக்கிறோம். எங்களுடைய பாவங்கள், குற்றங்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் தேவரீர் தயவாய் இறங்கி எங்களுக்கு மன்னித்து எங்களை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி இந்த பரிசுத்த ஆராதனையிலும் இந்த பரிசுத்த பந்தியிலும் நீர் எங்களை சேர்த்து கொள்ளும். நாங்கள் பாடுகிற பாடல்கள் உமது நாமத்திற்கு மகிமையை கொண்டு வரட்டும். நாங்கள் கேட்கின்ற சத்திய வேத வார்த்தைகள் எங்களுடைய உள்ளத்தை ஊடுருவி சென்று நாங்கள் உமக்கு சாட்சிகளாக எளிமை பிரகாசிக்க உதவி செய்யும். நாங்கள் ஏறெடுக்கிற ஜபங்கள் நம்முடைய சமூகத்தில் எட்டப்பட்டு ஏற்ற காலத்தில் பதில் கொடுத்தள்ளும். இந்த பண்டிகை ஆராதனையை உமது கரத்தில் ஒப்புவிக்கிறோம். தேவரீர் ஆசீர்வதியும். எங்கள் இரட்சகரும் அருமை மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக. நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் எழுந்து நின்று பாடல் தாளில் முதலாவது பாடல் பாமாலை 21 சேனையின் கர்த்தா சீர்நிறை யெகோவா என்ற பாடலை நாம் யாவரும் எழுந்து நின்று பாடுவோம். See
ஜெபம் பண்ண கடவோம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே. பரமண்டலங்களில் இருக்கிற ஆண்டவரே எங்களுடைய திறந்தருளும். தேவனே எங்களை ரட்சிக்கிறவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவினருக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். நாம் யாவரும் சங்கீதம் 95 பாடலாக பாடுவோம்.
மாறி மாறி வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட சங்கீதம் 84. Responsive reading is taken from Psalms 84. 84வது சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள்! என் ராஜாவும் என் தேவனுமாய சேனையின் கர்த்தாவே, உங்களுடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. உண்மையிலே பலன் கொள்கிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அவள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். எங்கள் கேடகமாய தேவனே, கண்ணோக்கமாயிரும். நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரோ. தேவனாய கர்த்தர் சூரியனும் கேடகமானவர். கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். சரி கர்த்தாவே, நம்புகிற மனுஷன் பாக்கியவார். சபையார் அமர்வோம். பழைய ஏற்பாட்டின் வேத பகுதி வாசிக்க கேட்போம். First reading has been taken from 2 Chronicles chapter 6 verses beginning from 1 to 12. 2 Chronicles chapter 6 verses from 1 to 12. Then Solomon spoke. The Lord said he would dwell in the dark cloud. I have surely built you an exalted house and a place for you to dwell in forever. Then the king turned around and blessed the whole assembly of Israel, while all the assembly of Israel was standing, and he said, Blessed be the Lord God of Israel, who has fulfilled with his hands what he spoke with his mouth to my father David, saying, Since the day that I brought my people out of the land of Egypt, I have chosen no city from any tribe of Israel in which to build a house, that my name might be there, nor did I choose any man to be a ruler over my people Israel. Yet I have chosen Jerusalem, that my name may be there, and I have chosen David to be over my people Israel. Now, it was in the heart of my father David to build a temple for the name of the Lord God of Israel. But the Lord said to my father David, Whereas it was in your heart to build a temple for my name, you did well in that it was in your heart. Nevertheless, you shall not build the temple, but your son, who will come from your body, he shall build the temple for my name. So the Lord has fulfilled his word which he has spoken, and I have fulfilled the position of my father David, and sit on the throne of Israel as the Lord promised. And I have built the temple for the name of the Lord God of Israel. And there I have put the ark, in which is the covenant of the Lord, which he made with the children of Israel. Then Solomon stood before the altar of the Lord in the presence of all assembly of Israel and spread out his hands. Here ends the first reading. நாம் யாவரும் எழுந்து நின்று கர்த்தர் சிருஷ்டித்த சகல சிருஷ்டிகளை என்ற 3 வாலிபரின் கீத சுருக்கத்தை பாடலாக பாடுவோம். ஜெப புத்தகத்தில் பக்கம் எண் 10. நாம் யாவரும் எழுந்து நின்று 3 வாலிபரின் கீத சுருக்கத்தை பாடலாக பாடுவோம்.
ஜெபம் என கடவோம். கர்த்தருடைய ராபோஜனமாகிய பரிசுத்த நற்கருணை ஜெப புத்தகத்தில் பக்கம் எண் 17. எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமை தேவனே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் முது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் முது பரிசுத்தாவின் நிவதரால் எங்கள் இருதயங்களின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணி அருளும். தேவன் திருளம் பெற்று சொல்லி வார்த்தைகளாவன, உன் தேவனாகிய கர்த்தர் நானே, என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொர்பத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய பாவங்களை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவர்களாயிருக்கிறேன். இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரிகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதில் நீ ஆனாலும் உன் குமாரனானாலும் உன் குமார்த்தி ஆனாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். கர்த்தர் 6 நாளுக்குள்ளே வானத்தையும் பூமியும் சமுதிரத்தையும் அவைகளுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள கொலை செய்யாதிருப்பாயாக. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள களவு செய்யாதிருப்பாயாக. இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள
பிறனுடைய வீட்டையும் இச்சையாதிருப்பாயாக. பிறனுடைய மனைவியும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையும் பின்னும் பொருளுக்குள்ளே யாதொன்றையும் இச்சையாதிருப்பாயாக. இந்த பிரமாணங்கள் எல்லாவற்றையும் எங்களுக்கு பகிர்ந்து வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். சபையினாலுக்குரிய சுருக்க ஜெபம். எங்கள் பரமபிதாவாகிய தேவனே, பரிசுத்த அலங்காரத்தோடு உம்மை தொழுது கொள்வதற்கு இந்த முள்ளுன் பகுதியில் தூய பேதுரு ஆலயத்தில் கடந்த 17 ஆண்டுகளாக உம்மை ஆராதிக்க எங்களுக்கு அருள் செய்தீரே. உமது மகிமையை பிரசித்தப்படுத்தி வரும்படி இவ்வாலயத்தை பயன்படுத்தி வருகிற நாங்கள் ஆவிக்குரிய மாளிகையாக இவ்விடத்தில் இசைவாய் கூட்டி கட்டுப்பட்டு வரும் எங்களுக்கு உதவி செய்யும். உமக்கு பிரியமான பலிகளை இங்கு ஏறெடுக்கவும் மனிதருக்கு முன்பாக உமது ஒளியை நாங்கள் பிரகாசிக்க பண்ண எங்களுக்கு துணை புரியும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தின் வழியாய் இம்மன்றாட்டை ஏற்றுக்கொள்ள உம்மை பணிவாய் வேண்டிக் கொள்கிறோம். சபையார் அமர்வோம். நிருப பகுதி வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட நிருப வாக்கியம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்கள். The epistle reading is taken from 1 Peter chapter 2 verses 1 to 5. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்கள். இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்த்து உண்டானால் சகல துர்க்கணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல் திருவசனமாய கலங்கமில்லாத ஞானப்பலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதோ வெளியேற பெற்றதுமாக இருக்கிற ஜீவனுள்ள கல்லாய் அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட நிருப வாக்கியம் வாசித்தாயிற்று. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சுவிசேஷ வாக்கியத்துக்கு ஆயத்தமாக ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாம் யாவரும் எழுந்து நின்று பாமாலை எண் 221 கர்த்தாநீர் வசிக்கும் ஸ்தலத்தை நேசிப்போம் என்ற பாடலை நாம் யாவரும் எழுந்து நின்று பாடுவோம். பாடல் எண் 2.
கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த யோவான் என்பவர் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் 26ஆம் வசனம் வரை அடங்கி இருக்கிறது. The Gospel according to St. John, chapter 4, verses from 19 to 26. பரிசுத்த யோவான் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல். அப்பொழுது சமாரிய ஸ்திரீ இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள். நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்கிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரம் அல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம். ஏனென்றால் இரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகின்றார். தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படும் மேசியா வருகிறார் என்று அறிவேன். அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றால். அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார் என்பதே. வானத்தையும் பூமியும் எல்லாவற்றும் படுத்தருமாயிருக்கிற சர்வவல்லவராகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய பிதாவுமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகலமும் உண்டாகுமே. நமது பிதாவினாலே ஜெனிக்கிறவர், தேவனுக்கு தேவமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மேலானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிக்கிறவர், பிதாவுடைய தந்தையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர். மனிதராகி நமக்காகவும் நமக்கு ரட்சிப்புண்டாகவும் பரமளிக்கு இறங்கி பரிசுத்தாவினாலே மனிதனானார். நமக்காக மண்டபலாற்றின் காலத்து சிலுவையிலிருந்து பாடுபட்டு மரித்து அடக்கமடைந்தார். வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமளிக்கு வாசிக்கிறார். மகனோடு வருவான். அவராசிக்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறமாய் பிதாவிலும் குமாரனும் பொறுப்படுமாய் பிதாவோடு குமாரனோடு கொடுத்த விசுவாசமாய் தீர்க்க தரிசனமாயிருக்கிற பரிசுத்தாவியை விசுவாசிக்கிறேன். ஒரே பொதுவான அப்போஸ்தலரை விசுவாசிக்கிறேன். மாமனுக்கு நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்நானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமை குறித்து உண்டாகும்படி காத்திருக்கிறேன். நாம் யாவரும் நின்றவாறே ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி பாமாலையின் 172 சபையின் அஸ்திபாரம் நல்மீட்பர் கிறிஸ்துவே என்ற பாடலை நாம் யாவரும்
லோகத்திலோமோடு தங்க கடாட்சியோ. சபையார் அமர்வோம். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடிநிச்ச நாமத்தினாலே இந்த 17வது சபை நாளை ஆசரிக்கும்படியாக தூய பேதுரு ஆலயத்தோடு இணைந்து தேவனை துதிக்கும்படியாக பிறர் சபையிலிருந்து வந்திருக்கிற உங்களை அனைவரையும், ஊழியர்களாக வந்திருக்கிற உங்கள் அனைவரையும், குருவானவர்களாக ஆயர்களாக வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். ஒரு மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. கர்த்தர் உண்டு பண்ணின நாளாக இருக்கிறது. கர்த்தர் நல்லவராக இருந்து 17 ஆண்டுகளாக இந்த ஆலயத்தையும் தேவன் வழிநடத்தி வருகிறபடினாலே அவருக்கு நன்றி செலுத்தும் வண்ணமாக, நினைவு கூறும் வண்ணமாக இந்த நாளிலே அவருக்கு ஆராதனை செலுத்துவதற்கு, மகிழ்ச்சியான பண்டிகையை ஆசரிப்பதற்கு நாங்கள் கர்த்தருக்குள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தொடர்ந்து நீங்கள் யாவரும் வந்து கலந்து கொண்டதில் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த நாளையும் இந்த பண்டிகையை சிறப்பிக்கும்படியாக குருவானவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் அன்போடு நாங்கள் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். வில்லியம் ஜேம்ஸ் ஐயா அவர்கள் நம் மத்தியிலே வந்திருக்கிறார்கள். நம்மோடு கூட ஊழியம் செய்த குருவானவராக இருக்கிறார்கள். அவர்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். கிங்ஸ்லே நம் மத்தியிலே வந்திருக்கிறார்கள். உங்களையும் அன்போடு நாங்கள் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். இந்த திருச்சபையின் குருவானவர், அதாவது மிஷன் மெமோரியல் சாப்பல் இன் குருவானவர் ரெவரண்ட் ஷாலு மேத்யூ ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அச்சன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் we welcome you on behalf of our congregation and our church. It's a great pleasure and honor that you are in our midst. And இந்த நாளிலே ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக நம்ம மத்தியிலே கடந்த ஆண்டுகளிலே ஊழியம் செய்து இப்பொழுது தாராவி நல்லமைப்பன் ஆலயத்தின் குருவானவராக இருக்கிற அருள் திரு பிரபு ஜெபமணி ஐயா நம்ம மத்தியிலே வந்திருக்கிறார்கள். அவர்களையும் திருச்சபையின் சார்பாக, ஊழியர்களின் சார்பாக, எங்கள் அனைவரின் சார்பாக அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். இந்த அருமையான நல்ல நாளிலே இப்பொழுதும் நமக்கு ஆண்டுடைய வார்த்தையை கொண்டு வருவார்கள். இந்த 17வது சபை நாளை கொண்டாடி கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஆராதனையிலும் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக எங்களை அன்போடு ஏற்றுக்கொண்ட அழைத்த அருமையான ரெவரண்ட் கிளீட்டஸ் எட்வர்ட் ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய திருச்சபையின் சார்பாக, குடும்பத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நிறைய பேர் வந்திருக்கீங்க. பாண்டூப் திருச்சபை பொதுவாக எங்கேயும் போகாது. செயலாளரோடு அநேக கமிட்டி மெம்பர்ஸ், விஜயதுரை அண்ணன் எல்லோரும் வந்திருக்கீங்க. உங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. அசோக்குமார் அண்ணன் வந்திருக்கிறாங்க. இன்னும் நிறைய பேர் காணப்படுகிறீர்கள். நான் முழு திருச்சபைன்னு சொன்ன உடனே கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவசரமாக கோல்டு கலர் தான் ஸ்டோல் கிடச்சிதுன்னு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இவ்வளோ பேர் வராங்கன்னு தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் பொறுமையாக தேடி ரெட் கலரையும் எடுத்துகிட்டு வந்திருப்பேன். தேவன் ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பதாக ஒரு நிமிடம் தலைவணங்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த மனமகிழ்ச்சியான சபை நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். 17 ஆண்டுகள் இந்த திருச்சபையை நீர் ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளர்ச்சியின் பாதையிலே வழி நடத்தி வந்தீர். நன்றி செலுத்துகிறோம். இந்த திருச்சபையாக இணைந்து, குடும்பங்களாக இணைந்து இந்த பகுதியிலே உம்மை ஆராதித்து அநேகர் எல்லாவித நன்மைகளையும் பெற்றிருக்கிறார்கள். உலக ஆன்மீக ஆசீர்வாதங்கள் இம்மட்டுமாக இந்த திருச்சபை வழி நடத்தின ஆயர்கள், சபை ஊழியர் அருமையான சகோதரன் ஜான் ராஜ்காக ஜெபிக்கிறோம். இன்னும் திருச்சபை அங்கங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம், நன்றி செலுத்துகிறோம். வருகிற நாட்களிலே இன்னும் இந்த திருச்சபை வளர்ச்சியின் பாதையிலே காணப்பட நீர் கிருபை செய்வீராக. ஒவ்வொரு ஆண்டுகளும் ஒரு வளர்ச்சி, ஒரு உயர்வை இந்த திருச்சபை காணவும், திருச்சபை அங்கங்களும் ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஒவ்வொரு ஆண்டும் வளர்கிற பிள்ளைகளாய் காணப்பட நீரே கிருபை செய்வேன் என்று இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். 17th anniversary. 17 ஒரு நல்ல நம்பர், நல்ல பீரியட். இந்த 17 ஆண்டுகள்
ஆலயம் எவனமாக வளர்ச்சியின் பாதையில் சென்றிருக்கும். ஒரு சில திருச்சபை நம்ம திருமண்டலத்தில் எல்லாம் 30க்கு மேலே வருடங்கள் ஆன திருச்சபை எல்லாமே நல்ல ஒரு பெரிய வளர்ச்சியாக, பாஸ்ட்ரேட்டாக, பெரிய திருச்சபைகளாக காணப்படுகிறது. ஆனால் இந்த 17 ஆண்டுகளிலே இந்த திருச்சபை எவ்வளமாக வளர்ந்திருக்கிறது என்பதையும் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு காரியங்களையும், ஒவ்வொரு தீர்மானங்களையும் நாம் எடுக்கும்போது யோசித்து செய்யணும். நானும் இந்த திருச்சபையில் ஒரு ஆண்டு காலம் தேவனுடைய ஊழியத்தை செய்திருக்கேன். அநேக முறை நான், ஜான்ராஜன்னு, முத்துராஜன்னு 3 பேரும் உட்காந்து திருச்சபைக்குன்னு ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி பலமுறை டிஸ்கஷன் பண்ணியிருக்கிறோம். ஆனால் பல இடங்களை பார்த்தோம், எதுவும் ஒர்க் அவுட் ஆகாத ஒரு நிலை. ஸோ ஒவ்வொரு காரியங்களையும் அவ்வளோ பிளானிங்காக திட்டமிட்டு செய்கிறவர்கள். ஃபண்ட்ஸ் எல்லாம் அப்போவே மேபி ஒரு 8-9 இயர்ஸ்க்கு முன்னாடியே எப்படி இருக்கும். ஆனால் நாம் அவுட்ரைட்டாக போய் ரிஸ்க் எடுக்கிறதில்ல, தீர்மானங்கள் எடுப்பதிலே நாம் கொஞ்சம் பின்வாங்கிட்டோம். ஆனால் வருகிற நாட்களிலே தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். இது நம்ம திருமண்டலத்தோடு இணைந்த திருச்சபையாக இருந்தாலும் நமக்குன்னு ஒரு சொந்தமாக திருச்சபை இருப்பது ஒரு ஆசீர்வாதமான காரம், மன மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த ஆசீர்வாதத்தை வருகிற நாட்களிலே தேவன் உங்களுக்கு அருள் செய்வாராக. இன்னும் சில நாட்கள், மேபி 2-3 டேஸில் நம்ம ஆஷ் வெனஸ்டே, சாம்பல் புதன், தபசு காலங்களுக்கு நேராக செல்ல இருக்கிறோம். தபசு காலங்களிலே நாம் அநேக தீர்மானங்களை எடுப்போம். நான் இந்த லென்டன் சீசனில் நான் இந்த ஃபாஸ்டிங் இருப்பேன், இல்லை வேதாகமம் இவ்வளோ நேரம் வாசிப்பேன், ஜெபிப்பேன் இவ்வளோ நேரம் என்று தீர்மானங்களை எடுப்போம். ஒரு குரங்கும் இப்படி தான் தீர்மானம் எடுத்து தான் லென்டன் சீசன் ஃபஸ்ட்டு டே நான் இந்த நாளிலே காலையிலிருந்து மாலை வரைக்கும் எதுவுமே சாப்பிட மாட்டேன், கர்த்தரை குறித்தே சிந்தித்து கொண்டு இருப்பேன் என்று ஒரு நதி ஓரமாக, அது யோகா பண்ணுகிற போஷனில் சம்பளம் போட்டு நல்லா உட்கார்ந்து நதி ஓரத்திலே உட்கார்ந்து கொண்டு தியானம் பண்ணி கொண்டு இருந்தான். திடீரென்று அணில் கூட்டங்கள், அதனுடைய சத்தங்கள் கேட்டதான். பக்கத்தில் அந்த நதி ஓரத்தில் இருக்கிற மரத்தில் இருக்கிற பழங்களை ஒவ்வொன்றாக அது குறித்து தண்ணியிலே போட ஆரம்பித்து தான். இதை பார்த்த உடனே அந்த குரங்கு ஃபாஸ்டிங் முடிச்சுட்டு இந்த பழத்தை தான் சாப்பிடலான்னு நினச்சேன், ஆனால் இந்த பழத்தை எல்லாம் இந்த குரங்குகள் தண்ணியிலே போடுகிறது என்று அணிலை துரைத்து விட்டு பழங்களை பறித்து அது மறுபடியும் அடுக்கி வச்சுட்டு கண்ணை மூடி மறுபடியும் தியானத்திலே அமர்ந்து கொண்டு இருந்ததான். சில நேரங்கள் சென்ற உடனே அதனுடைய குரங்கு கூட்டங்கள், நண்பர்கள் எல்லாம் திரளாக கூடி வருகிற அந்த சத்தத்தை கேட்ட உடனே பயந்து பழங்களை எல்லாத்தையும் அப்படியே அது உட்கார்ந்த இடத்துக்கு கீழே போட்டு அதுக்கு மேலே ஏறி உட்கார்ந்தது. கொஞ்சம் பழம் மிச்சம் இருக்குது, கொஞ்சம் கை கீழே 2 வச்சிருக்கு. பிறகு குரங்குக்கு கொஞ்சம் வாய்க்குள்ளேயும் வைக்கிறது ஒரு பொட்டென்ஷியல் உண்டு. அப்போ இந்த சைடில் 2, இந்த சைடில் வச்சு அப்படியே மறுபடியும் கண்ணை மூடி இருக்கிற பழங்களை எல்லாத்தையும் என்னுடைய குரங்கு நண்பர்களிருந்து பாதுகாத்துட்டோம் அப்படின்னு சந்தோஷத்தில் தியானம் பண்ணி கொண்டு இருந்ததான். இந்த வாய்க்குள்ளே வச்ச பழம் நல்ல பழுத்த பழம். அதில் பல்லு பட்ட உடனே கொஞ்சம் கொஞ்சமாக ஜூஸ் போக ஆரம்பிச்சுதான். ஜூஸ் டேஸ்ட் பண்ண உடனே என்ன ஆகும், எவ்வளோ ருசியாக இருக்குது இந்த பழம், நம்ம நாளைக்கு ஃபாஸ்டிங் இருந்துக்கலாம், இன்றைக்கி பழத்தை சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லி அது பழத்தை சாப்பிட ஆரம்பிச்சு தான். அநேக முறை நம்மளுடைய வாழ்க்கையிலும் வி பிளான் so many things. நம்ம நிறைய லென்டன் சீசனில் நிறைய ரெசல்யூஷன்ஸ் எடுப்போம், ஆனால் அநேக முறை நம்மளால் அதை கீப்பப் பண்ண முடிகிறதா என்பதை பார்க்கிறோம். ஆதியாகமம் எத்தனையோ பேர் புதிய வருஷத்தில் ஆதியாகமத்திலிருந்து துவங்குவாங்க பைபிளில். அப்படியே ஆதியாகமம் வரும், யாத்திராகமம் வரைக்கும் வரும். யாத்திராகமம் வந்த உடனே இவர்களுடைய யாத்திரையும் கொஞ்சம் அதிகமாகவும் வேதாகமும் யாத்திராகமத்தை தாண்டவே செய்யாது. அப்படி 90% கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. ஆதியாகமம் நல்லா தெரியும், யாத்திராகமம் பாதி தெரியும், அதோட முடிஞ்சுது. சரி, இந்த வருஷம் நம்ம ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், நெக்ஸ்ட் இயர் நம்ம நியூ டெஸ்ட்மெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லி மத்தேயிலிருந்து ஆரம்பிப்பாங்க. மத்தேயிலிருந்து
லூக்கா வரைக்கும் போகும். லூக்கா வந்த உடனே இது மறுபடியும் அதே ஸ்டோரி தான் வந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி அப்படியே முடிச்சிருவாங்க. அதனால் வேதாகமத்தில் கொஞ்சமாக படித்தவங்ககிட்ட நீங்கள் ஆதி ஆகமத்திலையும் மத்தேயுவிலிருந்து கேட்டிங்கன்னா தெளிவாக பதில் சொல்வார்கள். ஸோ ஒவ்வொரு தீர்மானங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் எடுக்கிறதை நாம் அதை கீப்பப் பண்ணுகிற பிள்ளைகளாக இருக்கும்போது தேவன் நம் வாழ்வை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நாம் வாசிக்க கேட்ட அந்த வேத பகுதி, அந்த பழைய ஏற்பாட்டு பகுதி, புதிய ஏற்பாட்டு பகுதி, சுவிசேஷ பாடம், நிருப பாடம், இந்த மூன்றுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. என்ன கனெக்ஷன்? பழைய ஏற்பாட்டு பகுதியில் எருசலேம் தேவாலயத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். அந்த தேவாலயம் எப்படி கட்டப்பட்டது, அதில் தேவன் எப்படி ஆவியாக அங்கே இறங்கி இருக்கிறார். சாலமோன் ராஜா அவருடைய விண்ணப்பம் என்ன? இந்த ஸ்தலத்தில் இருந்து ஏறெடுக்கிற ஜபத்துக்கு என் கண்கள் திறந்தவையாக இருக்குன்னு சொல்லி தேவன் சொல்கிறார். அப்படின்னா யூதர்களுக்கு எருசலேம் தேவாலயம் தான் ரொம்ப பிரதானம். பஸ்கா பண்டிகையை கொண்டாட வேண்டும் என்றால் தவறாது செல்வார்கள். அந்த எருசலேம் தேவாலயம் இல்லட்டாலும் இந்நாள் வரைக்கும் யூதர்கள் அங்கே செவரு போய் அங்கே போய் ப்ரேயர் பண்ணிட்டு வருவாங்க. அந்த இடத்துலேருந்து ப்ரேயர் பண்ணால் தான் என்னுடைய வேண்டுதல் கேட்கப்படும் என்கிற சிந்தை. ஒரு சிலர் இன்னும் இருக்கிறாங்க. நம்ம கிராமத்தில் எங்கள் சொந்த ஊரில் போய் அந்த ஆலயத்தில் ஜெபம் பண்ணால் தான் எனக்கு பதில் கிடைக்கும். ஒரு சிலர் இருக்காங்க, மோகன் சீலாசிரஸ்ட்டை போனால் தான் விடுதலை கிடைக்கும் அப்படிங்கிற சிந்தை. உங்களுடைய சிந்தை எப்படி இருக்கிறதோ அப்படி தான் இருக்கும். உங்களுடைய ஒவ்வொரு அற்புதத்தையும் இயேசு செய்த உடனே சொன்ன வார்த்தை, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இப்படி எருசலேம் தேவாலயத்திற்கென்று ஒரு மகிமை, ஒரு முக்கியத்துவம் உண்டு, அதனுடைய பரிசுத்தம் உண்டு, அதனுடைய வல்லமை உண்டு. அங்கே இருந்து ஆராதித்தால் நமக்கு விடுதலை உண்டு என்று எண்ணி திரளான யூதர்கள் போகிறார்கள். இந்த சமாரியா ஸ்திரீயும் எருசலேம் ஆலயத்தை குறித்து அறிந்தவர். ஆனால் சமாரியர்கள் எருசலேமுக்கு போகாததினாலே அவர்களுக்கு ஆராதிக்க இன்னொரு மலை உண்டு. அந்த சமாரியா ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவை பார்த்த உடனே கேட்கிறார், எங்கள் ஜனங்க இந்த மலைக்கு போகணுங்காங்க, யூதர்கள் எருசலேமுக்கு போகணுங்காங்க, எங்கே தொழுது கொள்ளணும் அப்படின்னு சொல்லி கேட்குறார். ஸோ ரெண்டாவது காரியம், த பிளேஸ் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். என்னது இம்பார்ட்டன்ட்? ஹவ் வி வர்ஷிப். இடம் முக்கியம் இல்லை. மூன்றாவது பாடம் நம்ம அந்த நிருப பாடத்தில் நாம் பார்த்தோம் என்றால், அங்கே ஒரு ஆகாத தள்ளப்பட்ட ஒரு கல்லை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லே தலைக்கு மூளைக்கல்லாக ஆயிற்று. அந்த பின்வருகிற வசனங்களிலே அந்த மூன்றாவது பாடத்தில் ஒரு மையமான கருத்து என்ன என்றால், நீங்களே அந்த ஆலயம். You are the temple of God. You are the person who is so much related to God. நீங்களும் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். நீங்கள் பரிசுத்த ஜாதி, ஆசாரிய கூட்டம், ராயல் பிரிஸ்ட்ஹுட் என்று தேவன் குறிப்பிடுகிறார். ஸோ இந்த மூன்று பாடங்களையும் ஒன்றாக இணைத்து ஒரே தீமில் யோசித்து பார்த்தோம் என்றால், இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் மூன்று கேள்விகளாக நாம் பார்க்க முடியும். வேர் டு வர்ஷிப் காட், அதான் எருசலேம் தேவாலயம். ஹவு டு வர்ஷிப் காட், சமாரிய ஸ்திரியின் இடத்துல இயேசு சொல்கிறார். வை டு வர்ஷிப் என்று இந்த எபிஸ்டல் ரீடிங்கில் நாம் பார்த்தோம். ஸோ மூன்று கேள்விகள், வேர் டு வர்ஷிப், ஹவு டு வர்ஷிப் அண்ட் வை டு வர்ஷிப். ஞாபகம் இருக்குமா? ஈஸி தானே? வேர், ஹவு அண்ட் வை. வேர் டு வர்ஷிப் காட், ஹவு டு வர்ஷிப், எங்கே ஆராதிக்க வேண்டும் என்று. ஒவ்வொரு ஆலயத்திற்கும் ஒவ்வொரு மகிமை உண்டு. எங்கள் தாராவி நல்ல மேய்ப்பன் ஆலயம் மகிமையான ஆலயம், எப்பொழுதும் திறந்துருக்கும். நைட்டு 11 மணி, காலையில் 5 மணிலேருந்து நைட்டு 11 மணிக்கு வரைக்கும் ஜனங்கள் வந்து ப்ரேயர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஜெப விண்ணப்பங்கள் எப்பொழுதும் அந்த ஆலயத்தில் ஏறெடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். திறந்த ஒரு ஆலயம். அப்படிப்பட்ட ஆலயம் நம்ம டயசிஸ்லேயும் இந்தியாவிலே பார்க்குறது ரொம்ப அபூர்வமான காரியமாக காணப்படும். ஸோ இப்படி மகிமையான ஒரு ஆலயத்திலே நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று நாம் எல்லாரும் விரும்புகிறோம். வேர் டு வி வர்ஷிப் காட்? அந்த நாட்களில் எப்படி ஆராதித்தார்கள்? ஆபிரகாம் தான் முதலாக தேவனை ஒரு முறைப்படியாக ஆராதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கல்லெல்லாம் அடுக்கி ஒரு டேபர்னக்கல், ஒரு ஆல்டர் செய்து பலியை செலுத்தி
ஒரு வர்ஷிப் பேட்டர்னை உருவாக்கினான். அதுக்கு முன்பதாகவும் வர்ஷிப் பேட்டர்ன் இருந்தது. ஆதாமும் பிள்ளைகளுக்கு பலி செலுத்த கற்றுக் கொடுக்கிறான். நோவா அவன் பேழையிலிருந்து வெளியே வந்த உடனே பலி செலுத்தினான். வானத்திலிருந்து அக்கினி வந்து அதை ஏற்றுக்கொண்டது. ஒரு ஸ்வீட் ஃப்ராக்னன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வசனத்தில் பார்க்கிறோம். ஸோ தேர் இஸ் அ பேட்டர்ன். அந்த நாட்களில் வர்ஷிப் அப்படின்னு சொன்னால் என்னது? ஒரு ஆடை பலி செலுத்தி தேவனுக்கு காணிக்கையாக கொடுக்கறது தான் ஒரு வர்ஷிப்பாக காணப்பட்டது. த பிளேஸ் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் ஹவு டு வி வர்ஷிப். எப்படி ஆராதிக்கிறோம்? பழைய ஏற்பாட்டு காலம் முழுவதும் பலி செலுத்தியே ஆராதித்தார்கள் இஸ்ரேல் ஜனங்கள். ஆசாரியனுடைய வேலை என்ன? பலி செலுத்துறது தான். மட்டன் கடையில் பாய் இருந்து என்ன செய்வார்? அதே தான் ஆசாரியனுடைய வேலை. ஒயிட்டில் இருக்க மாட்டாங்க. இஸ்ரேல் ஜனங்களுடைய ஆசாரியருடைய வேலை பெரும்பாலாக இது தான் காணப்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலங்களில் வரும்போது தேவன் அதை டிஃபைன் பண்ணுறார். இந்த பிளேஸ் வேர் டு வர்ஷிப் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், ஹவு டு வி வர்ஷிப். யாருக்கு எப்படி வர்ஷிப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுக்கிறார் என்றால், சமுதாயத்தினாலே புறக்கணிக்கப்பட்ட ஒரு சமாரிய ஸ்திரீயின் இடத்துல அவருடைய ஊழியம் செய்த 3 ஆண்டுகள் துணை இருந்த 12 சீஷர்களிடத்தில் அவர் சொல்லவில்லை. அநேக முறை அவரிடத்தில் பேச வந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள், ஆயக்காரர்கள், வேதபாரர்கள், நியாயசாஸ்திரிகள் இவரிடத்திலே அவர் சொல்லவில்லை. யார்கிட்ட சொன்னார்? அவுட் சைட் த கேம்ப் வாழ்கிற ஒரு பெண், ஒரு இம்மாரல் கேரக்டர் என்று இந்த ஊரை விட்டு விலகி, நான் ஊர் மக்கள் பார்த்தா ஏதாவது சொல்லுவாங்கன்னு சொல்லி 12வது மணி நேரத்தில் அந்த தண்ணீர் மொண்டு கொள்ள வருகிற அந்த சமாரி ஸ்திரீயின் இடத்துல இயேசு சொல்கிறார் ஹவு டு வர்ஷிப். எப்படி வர்ஷிப் பண்ணணுமா? தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். இதே பிதாவானவர் விரும்புகிறார் என்று சொல்கிறார். ஸோ ஹவு டு வி வர்ஷிப் அவர் காட்? நம்ம தேவனுடைய சமூகத்தில் வரும்போது நம்ம எப்படி வர்ஷிப் பண்ணுறோம்? திங்கிங் அபவுட் காட் இட் செல்ஃப் இஸ் வர்ஷிப்பிங் காட். தேவனுடைய சிந்தை நம் மனதில் இருப்புக்கும் என்றால், நம்மளுடைய தாட்ஸில் இருக்கும்போதே தட் இஸ் அ டைப் ஆஃப் வர்ஷிப். இந்த சமாரிய ஸ்திரீயின் இடத்திலும் தேவனுடைய சிந்தை நிச்சயமாக இருந்தது. தேவனை தேடிக்கொண்டிருந்ததினாலே தான் இயேசு கிறிஸ்து அந்த நேரத்தில் அவளிடத்தில் போய் பார்க்கிறார். எத்தியோப்பியிலிருந்து கந்தகே என்கிற ஒரு ராஜஸ்திரீ, அவர் ஒரு ட்ரெஷரர், ஒரு மிகவும் வேகமான ரதத்தை ஏசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகங்களை வாசித்து கொண்டு போகிறான். அவனிடத்தில் அந்த வாஞ்சை காணப்பட்டது. இயேசு சொல்கிறார், உடனே தேவன் சொல்கிறாரு, பிலிப்புட்ட நீ போய் அந்த ரதத்தோடு சேர்ந்து கொள். அன்று சகேயுவுக்கு அந்த வாஞ்சை இருந்தது. அவன் இயேசுவை எப்படியாவது பார்க்க வேண்டும் என்று அன்று காட்டத்து மரத்திலே ஏறினான். இது எல்லாமே என்னது? ஒரு வாஞ்சி, ஒரு கியூரியாசிட்டி, தேவனை தேடுகிற ஒரு தன்மை. இட்ஸ் அ டைப் ஆஃப் வர்ஷிப். தேவனை நாம் ஆவியோடும் உண்மையோடும் அவரை ஆராதிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். என்ன ஆவி? வாட் கைண்ட் ஆஃப் ஸ்பிரிட் டு வி ஹேவ்? உண்மையாக நம்ம தேவனை ஆராதிக்கிறோமா? ஆலயத்திற்கு வருகிறோம், நமக்குள்ள நிறைய வித்தியாசங்கள், நிறைய கருத்து வேறுபாடுகள், நம்மளுடைய சிந்தை, நம்ம பேர்ட்ஸ் ஆஃப் சேம் ஃபெதர்ஸ் ஃப்ளை டுகெதர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே சிந்தை உள்ளவர்கள் ஒன்றா சேர்ந்து வருவாங்க. வித்தியாசமான சிந்தைகள் உடையவர்களும் ஆலயத்தில் இருப்பார்கள். ஆனால் தேவன் சொல்கிறார், கிறிஸ்து இயேசுவில் இருக்கிற சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. ஒரே சிந்தையுடையவராக நீங்கள் வாங்க. அந்த ஒரே ஆவியுடையவராக, ஏக சிந்தையுடையவர்களாக, ஒன் ஸ்பிரிட்டாக நீங்கள் வந்து ஆராதிக்கிற அந்த ஆராதனை தான் தேவன் விரும்புகிற ஆராதனை. that's the way you should worship the Lord. இங்கே உட்காந்துட்டு ஐயா எப்போ முடிப்பாங்க, நம்ம எப்போ போகலாம், வெளியே இருக்கிற பார்க் பண்ண காரு டோச்சன் பண்ணி தூக்கிட்டு போயிடுவாங்களா என்கிற சிந்தை நிறைய சர்ச்சுக்குள்ளே உட்காந்துட்டு இதே போல் சிந்தைகள்லாம் வரும். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார், அவன் ப்ரேயர் பண்ணதை நான் பார்த்ததே கிடையாது. ஆனால் புதுசாக ஒரு வண்டி வாங்கினதுலேருந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணுறது நேரம்லாம் அப்படியே பயங்கரமாக ரொம்ப பக்தியாக ஜெபம் பண்ணுவான். அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஏப்பா இது மூலமாகுது ஜெபிக்கிறானே அப்படின்னு சொல்லி. ஸோ தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய சிந்தை, உங்களுடைய தாட் கிறிஸ்து இயேசுவில் இருக்கிற சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது என்று சொல்கிறார். ஸோ how we worship God with true spirit,
உண்மையான ஒரு ஸ்பிரிட்டாக நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். 3வது பாடத்தில் நீங்களே அந்த ஆலயம் என்கிற மையத்தை ஒரு மெசேஜை கொடுக்கிறார். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களிலே தேவன் தங்கிற ஆலயம் எது அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய இருதயம். இங்கே தான் அவர் ஆவியாக வாசம் செய்கிறார். இந்த ஆலயம் we are the temple of God அப்படின்னு சொல்லுகிறார். how we consider ourselves. நம்ம ரொம்ப நினைக்கிறோம் சில நேரத்தில் I am nothing, I am not worthy, எனக்கு ஒன்றுமே கிடையாது. தாவீதும் அப்படி நினச்சிருப்பாங்க இல்லையா? நான் மேய்ப்பன், என் சகோதரர் எல்லாரும் சோல்ஜர்ஸ், I am a shepherd boy, I am nothing. but God sees அந்த ஷெப்பர்டு பாய்க்குள்ளே என்ன இருக்கான்னு சொல்லி தேவனுக்கு தெரியும். அவன் அதிகபட்சமாக தாவீது ஆசைப்பட்டிருக்குது என்னது? ஆர்மி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்கலாம். ஆனால் தேவன் அதுக்கும் காட்டிலும் அவனை ராஜாவாக உயர்த்துகிறார். எப்பொழுது நமக்குள்ள அந்த தாழ்மை, நம்ம ஒரு ஹம்பிள்னஸ் வருகிறதோ தேவன் நம்மை உயர்த்துகிறார். கோலியாத்தை பார்த்து ஒரு தேசம் முழுவதும் பயப்படுகிறது. சவுல் ராஜா கூட்டத்தில் என்னென்னா அவனுடைய தலை எல்லாத்தோட உயிர். கோலியாத்துக்கு ஈக்குவல் ஒரு ஹைட்டான ஒரு பர்சன். நம்ம சர்ச்லேயும் ஹைட்டாக ஒரு பர்சன் இருக்கார் தெரியுமா? ஷாலு மேத்யூ, என்னுடைய சீனியர் UBS காலேஜில் பயங்கரமான ஆள், பெஸ்ட்டு கபடி பிளேயர். செவ்வாய்க்கிழமை தூரம் எங்கள் காலேஜில் பிரியாணி போடுவாங்க. நானும் படித்த நாட்களிலே ஏறக்குறைய 1 வருஷம் முயற்சி பண்ணியிருக்கேன் செவ்வாய்க்கிழமை ஷாலுக்கு முன்னாடி பிரியாணிக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஒரு நாளும் போனதே கிடையாது. பிரியாணி என்றைக்கு இருக்குதோ எனக்கு முன்னாடி உள்ள லைனில் அவர் இருப்பார். ஸோ அப்படி ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன், கோலியாத் போல உயரமான ஒரு மனிதன், ஒரு ஆர்மி அவனை கண்டு பயப்படுகிறது. ஆனால் இங்கே சோட்டா பச்சா சின்ன தாவீது அவன் சொல்கிறான், நான் அவனை அடிப்பேன், நான் ஜீவனுள்ள தேவனின் நாமத்தினாலே அடிப்பேன்னு சொல்கிறான். மற்றவங்கெல்லாம் அவனுடைய பெரிய தோற்றத்தை பார்த்து, உருவத்தை பார்த்து பயப்படுறாங்க. ஆனால் தாவீதுக்கு அவனை பார்த்தோன்னு ரொம்ப சந்தோஷம். நம்ம சின்ன காக்கா குருவிகளை இதை வச்சு அடிச்சிருந்தோம், எவ்வளோ பெருசாக இருக்கான், ஈஸியாக அடிச்சிடலாம். எவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ஸ் பாருங்கள். இந்த உலகம் அவனுடைய தோற்றத்தையும் உயரத்தையும் பலத்தையும் பார்த்து பயப்படுகிறது. ஆனால் ஒரு சின்ன பையன் சொல்கிறான், ரொம்ப பெரிய மனுஷன், ஈஸியாக நம்ம அடிச்சிடலாம், எவ்வளோ பெரிய நெத்தி, எங்கேயாவது ஒரு இடத்துல படதானே செய்யும் அப்படின்னு சொல்லி கான்ஃபிடென்ஸை போய் சின்ன பையன் அங்கே தாவீது வெற்றிப்படுகிறார். ஸோ தேவன் சொல்கிறாரு, இது நீங்கள் we are the temple of God. நமக்குள்ள தேவன் வாசம் பண்ணுகிறார். நமக்குள்ளே தேவன் வாசம் செய்தார் என்றால் தாவீது போல அந்த மகத்தான காரியங்களை நம்மளாலையும் செய்ய முடியும். என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஒருபோதும் நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணவே கூடாது. தேவன் ஒவ்வொரு காரியங்களிலும் நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். சின்ன ஒன்றும் யார் அவுட் சைடு த கேம்ப் அப்படின்னு நினச்சாங்களோ சமாரியா ஸ்திரீ, அவள் தான் அந்த ஊருக்கு சுவிசேஷம் செல்வதற்கு தேவன் பயன்படுத்துகிறார். இந்த சொசைட்டி உங்களை வேண்டாம் அப்படின்னு சொல்லி புறக்கணிக்கிறது என்று எண்ணுகிறீர்களா? தேவன் உங்களை உயர்த்த ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய திட்டத்துக்கு புரிந்து உணர்ந்தவர்களாக நம்மளுடைய வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுக்கும் போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். 17 ஆண்டுகள் இந்த ஆலை ஒரு வளர்ச்சிக்கு பாதையில் நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல் we are also getting old. ஒவ்வொரு வருஷமும் நம்ம we are getting old. we are reading Bible so many times we read. எவ்வளோ வசனம் அதிகமாக தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? என்னையா எவ்வளோ பெரிய புஸ்தகம், மறுபடியும் படிக்கிறோம், மறுபடியும் மறக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய வரங்களினாலே நாம் நிறைந்தவர்களாக வளர்ச்சியின் பாதையிலே காணப்படணும். எனக்கு தெரியும், நான் முள்ளுன் சர்ச்சில் இருக்கும்போது டைரியெல்லாம் வச்சு பெருசாக நிறைய எழுதி கொண்டு வருவேன். அப்போ நான் யோசிப்பேன், அப்போ நம்ம 2 பக்கம் 3 பக்கம் எழுதிட்டு வந்திருக்கோம், டயத்துக்கு முடியுமா அப்படின்னு சொல்லி. ஜான் ராஜன் என்ன பார்த்தீங்கன்னா அவங்க 10-15 பக்கம் எழுதிட்டு வருவாங்க, அதோட பெரிய டைரியாக இருக்கும். ஸோ அதை பார்த்த பிறகு அப்போ நம்ம பரவாயில்ல, நம்ம கொஞ்சம் தான் எழுதியிருக்கோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் காலங்கள் செல்ல செல்ல இப்போ ஏறக்குறைய 10 வருஷம் ஆக போகுது,
நான் நீங்கள் மறுபடியும் டைரி பார்த்து பைபிள் பார்த்து வசனம் சொல்லக்கூடாது. நீங்கள் தாராளமாக அப்படியே ஃப்ளோவாக வரணும். தட்ஸ் அ க்ரோத் வி ஷுட் விட்னஸ் இன் அவர் லைஃப். தேவனுடைய வார்த்தையை நம்ம அப்படி சொல்லணும். தட் இஸ் ஹவ் வி வர்ஷிப், வேர் வி வர்ஷிப், ஹவ் வி வர்ஷிப், வை வி வர்ஷிப். எதற்காக ஆராதிக்கணும்? இது முக்கியமான பாயிண்ட். எதற்காக? அந்த 1 பேதுரு 2வது அதிகாரம் 1 வசனத்தில் இருந்து அவர் சொல்கிறார், நீங்கள் புதிதாக பிறந்த குழந்தையை போல கலங்கம் இல்லாத அந்த திருவசனமாகிய ஞானப்பால் மேல் வாஞ்சை உள்ளவர்களாயிருங்க. இது பால் ரொம்ப பியூராக இருக்கணும் இல்லையா? அடிக்கடி பால் காய்ப்பு. இன்றைக்கி காலையில் 2 பால் காய்ப்பு, 5 மணிக்கு 1, 6 மணிக்கு 1, அதுக்கப்புறம் 2 சர்வீஸ், அதுக்கப்புறம் நிறைய வேலைகள், நேராக அதுக்கப்புறம் இங்கே சர்வீஸ்க்கு வர. ஸோ பால் காய்க்கும்போது எவ்வளோ சுத்தமாக அந்த சட்டியை வச்சுருப்பாங்க தெரியுமா? கொஞ்சம் ஏதாவது அழுக்கு இருந்தால் என்ன ஆகும்? பால் கெட்டு போயிடும். ஸோ இந்த ஒரு பியூரிட்டி, இந்த வேதாகமும் அவ்வளோ பியூர். வென் யூ இந்த பால் மீது வாஞ்சை உள்ளவர்களாக நீங்கள் அதை எடுத்துக்கொள்கிறீர்களோ, இட் வில் மேக் யுவர் லைஃப் பியூர். அப்படிப்பட்ட களங்கம் இல்லாத அந்த பாலின் மீது வாஞ்சை உள்ளவராக, திருவசனத்தின் மீது வாஞ்சை உள்ளவர்களாக இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு கட்டட பேரபல் இலிஸ்ட்ரேஷனை கொடுக்கிறார். ஆகாது என்று தள்ளப்பட்ட ஒரு கல். அந்த கல் ஒரு கட்டடம் கட்டுறாங்கன்னா அந்த நாட்களிலே குவாரியில் ரெக்டாங்குலர் ஷேப்பில் கல்லெல்லாம் கட் பண்ணி அதில் நம்பர்ஸ் போட்டுருவாங்க. ஃபஸ்ட்டு லேயர் கிரவுண்டில் அப்படின்னா 1, அந்த டோர் ஃப்ரேம்லேருந்து ஸ்டார்ட் ஆகும், அப்படியே சுற்றி இந்த பக்கமாக கடைசி கல் அந்த டோர் ஃப்ரேம் அடுத்த சைடில் முடியும். இதுதான் அந்த நாட்களில் ட்ரெடிஷ்னலாக இன்ஜினியரிங். ஸோ ஃபஸ்ட்டு ரோ கல்லுக்கு 1, அதுக்கப்புறம் 1, அப்படியே செகண்ட் ரோ போகும்போது 2வது ரோ, அப்படி நம்பரும் பண்ணுவாங்க. எல்லாமே ரெக்டாங்குலர் ஷேப்பாக இருக்கும். அங்கே குவாரியில் கட் பண்ணுற கல் இங்கே அழகாக வைப்பாங்க, 1 to 1 மேட்ச் ஆயிரும். திடீரென்று ஒரு க்யூப் மாதிரி ஒரு கல் கிடைக்கும். க்யூப் தெரியுங்களா எப்படி இருக்கணும்? ட்ரையாங்குலர் ஷேப்பில் க்யூப் மாதிரி ஒரு கல். அப்போ எல்லா பக்கமும் வேலை நடந்துகிட்டு இருக்கும்போது இது என்ன டிஃப்ரெண்ட்டான ஷேப்பு, எங்கே போய் வைக்கிறது? ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கிற கல் வரிசை நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு க்யூப் கல் வருது அப்படின்னு சொல்ல உடனே என்ன செய்வாங்க? தூக்கி தூர போட்டுருவாங்க. நம்ம டைல்ஸ் எல்லாம் வைக்கிறவங்கள பார்த்துருக்கீங்களா? அப்படியே மெதுவாக கட் பண்ணி ஒரு ஜாயிண்ட் வரும்போது அப்படி மெதுவாக கட் பண்ணி வைக்கிற மாதிரி இருப்பாங்க. திடீர்னு பார்க்கும்போது அந்த ஜாயிண்ட் அது கிராக் ஆயிரும், அந்த டைல்ஸ் உடஞ்சிரும். என்ன செய்வாங்க? அதை பத்திரமாக வச்சுருப்பாங்களா? அது ஆகாது. இந்த சொசைட்டியும் உங்களை அப்படி இது வித்தியாசமான ஒரு ஷேப்பாக இருக்குதுன்னு தூக்கி ஆகாதுன்னு தூர போட்டுருவாங்க. ஆனால் இந்த ரெக்டாங்குலர் ஷேப் கட்டடம் எல்லாம் முடிஞ்சு அப்படியே நல்லா ஹைட்டு மேலே போகும் பாருங்கள், அப்போ ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் கிடைக்கும். ஸ்ட்ரக்சரை பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் இல்லாமல் இருக்கும். இது முடிவான கல் இல்லையே, முடிவு கல் எங்கே அப்படின்னு சொல்லி இங்கே கன்ஸ்ட்ரக்ஷனில் உள்ள இன்ஜினியர் குவாரிக்கு லெட்டர் அனுப்புவார். அப்போ அவர் மறுபடியும் சொல்வார், இந்த தேதியில் இந்த மேலே உள்ள கல் நான் அனுப்பியிருக்கேன்னு சொல்லி. இப்போ தூர போட்ட அந்த கல் அதை சுற்றி நல்லா மழை காலங்களில் புல் வளர்ந்துருக்கும். அந்த கல் கிடைக்க ரொம்ப கஷ்டம். ரொம்ப தேடி பிடிச்சி எடுத்து கொண்டு அந்த கல்லை எங்கே தூக்கி வைப்பாங்க? அதுதான் பேரபிள் சொல்கிறார். ஆகாது என்று நீங்கள் தூக்கி போட்ட அந்த கல் மூளைக்கு தலைக்கல்லாக ஆயிற்று. ஸோ தேவன் சொல்கிறார், யூ ஆர் அந்த டெம்பிள் காட். வை வி ஷுட் வர்ஷிப் ஹிம்? பிகாஸ் we are created in his image. பரிசேயர்கள் ரொம்ப சாமர்த்தியமாக இயேசுவின் இடத்துல கேள்வி கேட்டு அவரை குற்றப்படுத்த விரும்புவார்கள். அவங்ககிட்ட திரும்பி கேள்வி கேட்டாலும் ட்ராப் ஆகிடலாம். ஆனால் இயேசு அவரிடத்தில் கேள்வி கேட்கல. ஒரு பெண்ணை விபச்சாரத்தில் பிடித்தவர்களாய் கொண்டு மோசே இவளை கல்லிருந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். நீர் என்ன சொல்கிறீர்? நல்ல கேள்வி. விபச்சாரம் என்ன தனியாக பண்ணாங்க? ஆனங்கின்னு சொல்லி இயேசு கேட்டிருக்கணும். இயேசு கேட்கல. என்ன கேட்குறார் இயேசு? உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லர். பரிசேயருக்கு ஒரே சந்தோஷம். இன்றைக்கி இயேசு என்ன சொன்னாலும் நம்ம கல்லெறிஞ்சு கொண்டுடலாம் இயேசுவை. ஒன்று இந்த ஸ்திரீயை மோசையின்படி கல்லெறிஞ்சு கொள்ளுங்கன்னா ஸ்திரீயை கல்லெறிஞ்சு கொள்ளணும், இல்லை
ஸ்திரீயை விட்டுருன்னு சொன்னால் இயேசுவை கல்லறிஞ்சிடலாம், எப்படியும் கல் வேஸ்ட் போகாது அப்படின்னு சொல்லி எண்ணின அவர்களுக்கு இயேசு சொன்ன வார்த்தை மறுபடியும் இன்னொரு முறை ட்ரை பண்ணாங்க பரிசேயர். நீர் நீதி உள்ளவர், யாரை குறித்தும் உங்களுக்கு ஒரு கவலை இல்லை, நீங்கள் பயப்படவே மாட்டீங்க. ஒரு சிலருக்கு ஒரு வேலை ஆகணும்னா நம்ம அவரை பாராட்டி சொல்லுவோம்ல, ஐயா உங்களால் மாத்திரம்தான் இந்த வேலை முடியும், வேறு யாராலையும் முடியாது அப்படின்னு சொல்கிற மாதிரி இயேசுவின் இடத்துல பரிசேயர்கள் சொல்லுகிறாங்க. ஒரு அஃபிஷியலாக ஃபைனான்ஷியல் கொஷன், உண்மையாக சொல்லுங்கள், உங்களுக்கு யாருக்கு குறித்தும் பயம் இல்லை, ராயனுக்கு வரி செலுத்துவது நியாயமா? நல்ல கேள்வி. வரி செலுத்துங்கன்னு சொன்னால் ஜனங்கள் எல்லாரும் ஆல்ரெடி ரொம்ப டேக்ஸ் பே பண்ணுறாங்க, அவங்க அப்படியே திரும்பி போயிடுவாங்க. செலுத்தக்கூடாதுன்னு சொன்னால் ரோமன் சோல்ஜர்ஸ் ஆயத்தமாக இருக்கிறாங்க. இட் இஸ் அ கேபிட்டல் ஒஃபென்ஸ் ப்ரிசனில் இயேசுவை போடுறதுக்கு. ஸோ இந்த என்ன பதில் சொன்னாலும் இன்றைக்கி இயேசுக்கு ட்ராப் இருக்குது அப்படின்னு சொல்லி அவ்வளோ ட்ரிக்கியான கொஷனை தான் இந்த பரிசேயர்கள் இயேசுவின் இடத்துல கேட்டார்கள். இயேசு என்ன பதில் சொன்னார்? ராயனுடையதை ராயனுக்கும், தேவனுடையதை, ராயனுடையது என்னது? ராயனுடைய காசு. தேவனுடையது என்னது? தேவனுடையது தசம பாகம். தேவனுடைய சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்ட நம்ம எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள். அதுதான் சொல்கிறாரு, தேவனுடையதை தேவனுக்கு கொடு. அதை கேட்ட உடனே பரிசேயர்கள் புரிஞ்சிட்டாங்க, நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. why we should worship him, he has chosen us. நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. உபாகமம் 7ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் அவர் சொல்கிறார், நான் உங்களை எதுக்கு தெரிந்து கொண்டேன்னு சொல்லி. நீங்கள் ரொம்ப சுப்பீரியர் ரேஸ் அப்படின்னு சொல்லி தெரிந்து கொள்ளலை, நீங்கள் எல்லாத்தோட ரொம்ப கொஞ்சமாக இருந்தீங்க. யூ ஆர் வெரி ஃபியூ, that's why I chose you. You are very weak. ஆடுகளை மேய்த்து கொண்டு இருந்த எபிரேய ஜனங்கள், தேவன் அவர்களை தெரிந்து கொண்டார். அதுக்கு முன்னாடியே எகிப்தியர் சிவிலைஸ்டாக இருந்தாங்க, அதுக்கு முன்னாடியே நிறைய சிவிலைசேஷன் இருந்தது. இருப்பினும் தேவன் இந்த இஸ்ரேல் ஜனங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் சொல்கிறார், ஒரே வசனம் வாசிச்சிருங்க, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். எதற்காக நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும்? why we should worship him. அவர் சொல்கிறாரு, நீர் அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறோமா. 4 காரியம் சொல்கிறார். ஆசாரிய கூட்டம், அவருடைய சொந்த ஜனம், இயேசுக்கு சொந்தக்காரங்க நம்ம எல்லாரும். அவரை வர்ஷிப் பண்ணணும். ஹீ ஓன்ஸ் அஸ். அவருடைய பிள்ளைகளாக நம்ம அவருடைய புண்ணியங்களை நாம் அறிவிக்கும்படியாக நம்மை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். how much more we need to witness. அவர்களுக்கு இந்த உலகத்துக்கு நம்ம சாட்சியாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். 3 காரியங்கள். where to worship, how, I guess 3 காரியங்களும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எங்கே where to worship, எங்கேனாலும் வர்ஷிப் பண்ணலாம். எருசலேம் தான் அந்த பிளேஸ்ன்னு கிடையாது, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வரும். ஹவு டு வர்ஷிப், உண்மையான ஆவியினாலே, ட்ரூ ஸ்பிரிட். ட்ரூ வர்ஷிப் என்னன்னு சொல்லி ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? உங்களை ஜீவ பலியாக கொடுக்கிறது புத்தி உள்ள ஆராதனை. நாமே தேவனிடத்தில் கொடுக்கிறது. என்னை ஜீவபலியாய் ஒப்பு கொடுத்தேன்னு சொல்லி நம்ம பாட்டு பாடுறோம். how much we give ourselves to God. தேவன் அதை விரும்புகிறார். ஒரு சின்ன கிராமத்தில், டவுனில் ஒரு வியாபாரி இருந்தார். நமக்கு தலைமுடியெல்லாம் இருக்கிற வரைக்கும் அதனுடைய அருமை தெரியாது. போன பிறகு அதை ரொம்ப கவுண்ட் பண்ணி பாதுகாத்து வச்சுருப்போம் இல்லையா? நான்
மேபி ஒரு 20 இயர்ஸ் பிஃபோர் 10 நாளைக்கு ஒரு திருப்பு முடி வெட்டுவேன், அவ்வளோ முடி வளரும். ஆனால் இப்போ முடி ரொம்ப கம்மியாயிட்டு. ஐ கேர். அதே போல் அந்த கிராமத்து மக்கள், நியர்பை பீப்புள், ஒரு நபர் சொன்னார், 100 ரூபாய்க்கு ஒரு ஆயில், இந்த ஆயில் தேய்ச்சிங்கன்னா அவங்க முடி சூப்பராக வந்துடும், டென்ஸாக வந்துடும் அப்படின்னு சொல்லி விளம்பரம் பண்ணார். எல்லாரும் திருவாரூர் ஜனங்கள். அவ்வப்போது எர்வாமட்டின்னு சொல்லி ஒரு விளம்பரம், அதையும் நிறைய பேர் தேய்ச்சிட்டு மிச்ச மீதி முடியும் கொட்டினது நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் இந்த கிராமத்து மக்கள் பெரிய நீண்ட வரிசை, ஆண்கள் பெண்கள் எல்லாரும் போட்டி போட்டு 100 ரூபாய்க்கு இவ்வளோ கம்மி ரேட்டில் எங்கே கிடைக்கும்? ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் போனால் நிறைய அமௌண்ட் ஆகும், அதோட 100 ருபீஸுக்கு நம்ம பிரச்சனையை முடிச்சிடலான்னு சொல்லி ஒரு நீண்ட வரிசையில் காத்து கொண்டு இருக்கிறேன். அந்த வரிசையில் ஒரு நபர் கேட்டாராம், இப்படி 100 ரூபாய்க்கு விற்கிங்க, நாங்களும் தேய்ச்சா முடி வருமா இல்லையா எப்படி தெரியும்? உங்கள் தலையிலையும் முடி இல்லையே அப்படின்னாராம். அப்போ அவர் சொன்னாராம், நான் சப்ளை தான் பண்ணுவேன், அப்ளை பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லி. கிறிஸ்தவர்களாகிய நாம் அநேக முறை நம்ம சப்ளை பண்ணுறோம், நிறைய சொல்கிறோம். டு வி அப்ளை? நம்ம வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்ப்போம், ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நீர் கொடுத்த அருமையான வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கே ஆராதிக்க வேண்டும், எப்படி ஆராதிக்க வேண்டும், ஏன் ஆராதிக்க வேண்டும்? Where do we worship our God? How do we worship our God? Why do we need to worship our God? இந்த கேள்விகள் எங்களுடைய மனதில் இருக்கும். 17 ஆண்டுகள் நாங்கள் உம்மை ஆராதித்து வந்தோம். இந்த பகுதியிலே இந்த திருச்சபையை நீர் ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக வைத்ததற்காக நன்றி. வருகிற நாட்களில் இன்னும் அதிகமாக ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளர இந்த திருச்சபை வழி நடத்துகிற கமிட்டி அங்கத்தினருக்காக ஜெபிக்கிறோம், ஆயருக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் நீர் எடுத்து பயன்படுத்துவீராக. ஒரு ஆவிக்குரிய மாளிகையாக நாங்கள் இசைவாக கூடி கட்டப்பட்டு வர நீர் கிருபை செய்யும். நம்முடைய கண்கள் எப்பொழுதும் எங்கள் மீது நோக்கமாக இருக்கிறது. நாங்கள் செய்கிற ஒவ்வொரு ஆராதனையும் நீர் கண்டு மகிழ்கிற தேவன். இந்த நாளிலும் இந்த 17வது ஆண்டு ஆனிவர்சரி கொண்டாடுகிற இந்த திருச்சபையின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இம்மட்டுமாக நீர் கொடுத்த எல்லா உலக ஆன்மீக ஆசீர்வாதங்களுக்காக நன்றி. தாயகத்திலிருந்து இந்த மும்பை பட்டணத்திற்கு வரும்போது எங்களுடைய நிலை எவ்வளமாக இருந்தது. நீர் கொடுத்த வேலைக்காக, பிஸ்னஸ்க்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த உறவுகளுக்காக, கொடுத்த குடும்பத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆராதனைகளை பங்கு பெறும்படியாய் வந்திருக்கிற பிற திருச்சபையின் அங்கங்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களையும் நீர் ஆசீர்வதியும். எங்களுடைய திருமண்டலத்தின் ஆண்டவரே, ஒரு நல்ல அருமையான ஒரு திருச்சபை, ஒரு சின்ன குடும்பம் போல காட்சியளிக்கிற திருச்சபை. கேரல் ரவுண்டில் இந்த திருச்சபையோடு இணைந்து எவ்வளோ ஒரு மனமகிழ்ச்சியாக நாங்கள் கொண்டாடினோம். எல்லாவற்றையும் நினைவு கூறுகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த திருச்சபை வருகிற நாட்களில் இன்னும் அதிகமாக வளர்ச்சியின் பாதையில் செல்ல அநேக குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு இந்த திருச்சபை ஒரு ஆசீர்வாதமான இடமாய் காணப்பட நீர் கிருபை செய்வீராக. மிஞ்சவில்லை வேலைகள் உம்முடைய சமூகத்திலே தருகிறோம். உம்முடைய மேஜண்டை சேர இருக்கிறோம். எங்களை கழுவி சுத்திகரிப்பீராக. உம்முடைய சன்னிதானத்திலே வரும்போது, உம்முடைய மேஜண்டை வரும்போது நாங்கள் எங்களை தாழ்த்தினவர்களாக, ஐ எம் நாட் வர்தி, நான் பாத்திரன் அல்ல என்கிற சிந்தையோடு உம்முடைய மேஜண்டை சேர நீர் கிருபை செய்யும். உம்முடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ள நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக ஒரு பரிசுத்தமான ஆசாரிய கூட்டமாய் அடியர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் மாற்றி அமைப்பீராக. எங்களுடைய சிந்தையிலே ஒரே சிந்தை, கிறிஸ்து இயேசுவில் இருக்கிற சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது என்கிற அந்த வாக்கின்படி இந்த திருச்சபை முழுவதும் ஒரே சிந்தையுடையவர்களாக, ஒரே ஆவியோடு,
உண்மையோடும் உம்மை தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் ஆராதிக்க நீர் கிருபை செய்வீராக. இந்த பண்டிகை நாளை ஒரு மனமகிழ்ச்சி நாளாக அன்பு பிள்ளைகள் கொண்டாட நீரே கிருபை செய்வேன் என்று இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தம்மை தொழுதுகிற யாவருக்கும் ஐஸ்வர்யப்பனராக இருக்கிறார். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுதுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். இது 13ஆம் வசனம் முடித்து விட்டார். 14ஆம் வசனம் சொல்கிறார், அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாக அறிவிக்கிறவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறது என்று இங்கு பரிசுத்த பவுல் ரோமருக்கு எழுதும்போது சொல்கிறார். இது தியானிக்கும் பொழுது கர்த்தர் என்னோடு கூட இடைப்பட்டால், இப்போ வாட் இஸ் அவர் ரோல், நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோங்கிறோம். தென் கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார். இந்த 15ஆம் வருஷத்தை முதலாவது வாசி, யூ கோ ஸ்டெப் பை ஸ்டெப் பேக்வேர்ட் அப்படின்னாரு. அப்படி வாசித்து பார்த்தா முதல் சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாக அறிக்கையுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள், நம்ம மிஷனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள். கர்த்தருக்காக அவர் ஓடுகிறார்கள், ஒவ்வொரு இடமாக அவர்கள் சுவிசேஷத்தை சுமந்து செல்கிறார்கள். அவருடைய பாதங்கள் அழகானவர்களாக இருக்கிறது. 15 வருஷத்தில் முதல் பகுதி, அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? நாம் மிஷனரிகளை அனுப்பாவிட்டால் எப்படி அன்ரீச் பீப்புளுக்கு காஸ்பல் போகும்? யோசித்து பாருங்கள். ஸோ யூ ஆர் ஆக்சுவலி த சர்ச் இஸ் டூயிங் இட்ஸ் பெஸ்ட் டு எக்ஸ்டெண்ட் இட்ஸ் சர்ச் டு பஞ்சாப் த்ரூ அவர் மிஷனரி. இதுதான் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த அவருடைய நடத்துதல்படி நாம் பார்க்கும்பொழுது இந்த வசனங்கள் அப்படியே எங்களுக்கு அப்படி டேலியான மாதிரி இருந்தது. அடுத்தது, அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? கர்த்தருடைய நாமத்தை தொழுகிற எவனும் ரட்சிக்கப்படுவார். ஆம், அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆதலால் அறுப்புக்கு எஜமான், அறுவடையின் எஜமான் அந்த அறுப்புக்கு, தமது அறுப்புக்கு வேலையாட்கள் அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிற நான் பார்க்குற மத்தேயுவிலே. அவர் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்லும்போது அவருடைய கமிஷனும் அதே தான். மத்திய 28 பார்க்குறோம். புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து அவர்களை சீசராக்குங்கள் என்று சொல்கிறார். இப்பொழுது திருச்சபையின் சார்பாக நாம் பஞ்சாப் மாநிலத்திலே அம்ரித்சர் பகுதியிலே மெகினியன் கோகராம் என்ற வில்லேஜிலிருந்து ஊழியம் செய்கிற ஒரு மகனை பிஷவாணி மூலமாக நான் ஸ்பான்சர் பண்ணிக்கிறோம். அவருடைய பெயர் வந்து பல்ஜிந்தர் மெஷா. அவர் நம்ம மத்தியிலே வந்திருக்கிறார். அவர் அந்த பகுதியிலே புதிதாக ஈஸ்வரவாணி மூலமாக மிஷனரியாக அங்கே பணி செய்கிறார். அதேபோல் இன்னொரு ஃபேமிலி, என்னுடைய சன், செகண்ட் சன் ஜாஸ்பர்ஸ் ஃபேமிலி ஆல்சோ தே ஆர் ஸ்பான்சரிங் ஒன் மிஷனரி. அவங்க லாஸ்ட் 1 year பேக்கே அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நான் இதை பற்றி பேசும்போது நம்ம விஸ்வவாணி அண்ணன் சொன்னாங்க, நான் ஜாஸ்பருக்கு அலாட்மெண்ட் ஆகலைன்னே, நான் பஞ்சாப்லேருந்து அவங்க கொடுக்கலாமா கேட்டாங்க. ஐ செட் எஸ். இதில் அவங்களையும் இங்கே அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ 2 மிஷனரி, அவங்க பேர் வந்து ஜஸ்பர் சிங். அவங்க எங்கே ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்க பஞ்சாப் மாநிலத்தில் குர்தாஸ்பூர் பகுதியிலே தேவனுடைய ஊழியத்தை செய்கிறார்கள். நான் இப்பொழுது அவர்களை மத்தியிலே நான் அழைக்கிறேன். அவர்கள் 2 நிமிடங்கள் நம்மோடு பேசுவார்கள். அதன் பிறகு நம்முடைய ஐயா மலையாள சர்ச் ஐயா ஷாலு மத்தியா அவர்கள் அவளுக்காக டெடிகேட் பண்ணி அவளுக்காக ஜெபிப்பார்கள். இதற்கு முன்பதாக அந்த கிராண்ட் சில்ட்ரனை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். திருச்சபையின் தேவனுடைய மிஷன் பணியிலே பங்கேற்கிற அந்த கிராண்ட் சில்ட்ரன் பேபி ஜனாயா, மாஸ்டர் ஐடன் அஜய், மாஸ்டர் ஐடன் ரெமிக்சன், பேபி அபிகால் ஜசுரன் அண்ட் ஆரன் ஜசுரன். இந்த 5 பேர பிள்ளைகள் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். அவங்க they started sponsoring for Lord and they are into God's mission. இப்பொழுது நாம் மிஷனரி முன்னால் அழைப்போம். முதலாவதாக நமது திருச்சபையின் சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள பல்ஜேந்தர் மிஷனரி முன்னால் அழைக்கிறேன். हालेलुया, हालेलुया। सभी को जय मसीह की। मैं परमेश्वर का धन्यवादी हूँ कि जिसने ये समय दिया कि मैं आपके बीच में आ सकूँ। और मैं सभी खुदा के आदरणीय दासों का धन्यवाद करता हूँ कि समय दिया कि यहाँ मैं आकर बोल सकूँ। और सेंट पीटर्स चर्च का मैं धन्यवादी हूँ और मैं विश्वानी सेवकाई का भी धन्यवादी हूँ। और जिन्हें ये समय दिया
कि इस शहर में आकर मैं आपके बीच में बोल सकूं। मेरा नाम बलजिंदर मसीह है और मैं पंजाब से हूं। मैं सिख फैमिली से प्रभु यीशु मसीह में आया हूं और अभी मैं शादीशुदा हूं। मेरी पत्नी है और जो मेरे साथ सेवकाई में है और मेरी छोटी बेटी है 10 मंथ की। और हमारे लिए प्रार्थना करना। और मैं धन्यवादी हूँ संत पीटर्स चर्च का जो प्रभु की सेवकाई के लिए मुझे सपोर्ट करे। और मैं डिस्ट्रिक्ट अमृतसर में गोपालपुर में विश्वानी के साथ मिलकर प्रभु यीशु मसीह की सेवकाई कर रहा हूँ और आप मुझे सपोर्ट करें, इसलिए मैं आपका धन्यवादी हूँ। और मैं और मेरी कलीसिया हमेशा आपके लिए प्रार्थना करते रहेंगे और आप भी हमारे लिए प्रार्थना करना कि हम प्रभु यीशु मसीह की सेवा कर सकें। इन दिनों में पंजाब में बहुत ज़्यादा सताव है प्रभु के काम के लिए और उसके लिए हमें आपकी प्रार्थना की ज़रूरत है कि हम प्रभु यीशु मसीह के काम को वहाँ पर कर सकें। प्रभु आपको बहुत सारी आशीष दे। फिर से मैं आपका धन्यवादी हूँ। थैंक यू। Thank you. அடுத்ததாக ஜாஸ்பர் சிங்கையும் முன்பு அழைக்கிறேன். हालेलुया। हालेलुया। मैं प्रभु का धन्यवाद करता हूँ, प्रभु के दासों लोगों का जो प्रभु ने आज का समय दिया और आपके बीच में प्रभु लेकर आया। मेरा नाम जसपाल सिंह है और मैं हिंदू फैमिली से हूँ। मेरी दोनों किडनियाँ आज से 10 साल पहले डैमेज हो चुकी थी और डॉक्टर बोलते ये नहीं बचेंगे। तो मेरे फैमिली ने प्रभु यीशु मसीह को ग्रहण किया और जैसे ही प्रभु को ग्रहण किया प्रभु ने मुझे चंगा किया और मेरी फैमिली ने मुझे प्रभु की सेवा के लिए दे दिया। और मैं अब ग्रंथगढ़ विलेज में सेवा कर रहा हूँ जहाँ 5 सिख टेम्पल हैं और उधर सेवा करना बहुत कठिन है क्योंकि उधर एक भी मसीह को मानने वाला नहीं है। अभी विश्ववाणी के द्वारा वहाँ चर्च बिल्डिंग बना है और प्रभु का धन्यवाद करता हूँ कि आपकी प्रार्थनाओं के द्वारा और प्रभु उस एरिया में उस नगर में बहुत आई से बेदारी लेकर आ रहा है। और हम चाहते हैं कि हमारे लिए ज़्यादा प्रार्थना आप करें ताकि आने वाले दिनों में बहुत अपने शिवसेना जो है वो खालिस्तान की एक मांग कर रहे हैं। उधर पंजाब में सिख लोग के जो लोग हैं वो खालिस्तान की मांग करते हैं और बोलते हैं जब भी खालिस्तान बनेगा तो इसमें से जो क्रिश्चियन लोग हैं उनको निकाल दिया जाएगा। इसीलिए काफ़ी चर्चों के ऊपर भी अटैक कर रहे हैं और जो अदर कास्ट से आ रहे हैं प्रभु में उन लोगों को ज़्यादा स्तव कर रहे हैं। इसलिए आप प्रार्थना करें कि ग्रंथगढ़ में 5 सिख टेम्पल है और वहाँ चर्च अभी बहुत कठिनाई में चल रहा है। वो लोग हर संडे आते हैं, हमें पुलिस प्रोटेक्शन लेकर चर्च चलाना पड़ रहा है। आप प्रेयर करें कि उस गाँव में प्रभु बेदारी लेकर आए और प्रभु की महिमा उस नगर में हो। जय मसीह की। Now I request Pastor Shailu Matthew to dedicate both the missionaries, pray for them and bless them. Thank you. Let us bow our head and submit our dear brothers as they are preparing for the mission work in Punjab. Lord, using our church to sponsor these dear brothers to share the word of God in Punjab. The Bible says, Matthew chapter 28, verse 19 and 20, Go, therefore, and make disciples of all the nations, baptizing them in the name of the Father, and the Son, and the Holy Spirit. Teach them to observe all that I commanded you, and I am with you always, even the end of the age. Lord, we want to thank you and praise you for all the blessings we experiencing day by day. March 2nd, we are celebrating our 70th church anniversary. Lord, these 17 years, you have been gracious to us. You are the Lord who taught us from the Word of God, and you led us in all our difficult situations, and you guided us, Lord. Lord, I'm submitting this St. Peter's Church family in your mighty hand, Lord. The last 17 years, you have been using them to share the Word of God in different parts of our India, Lord.
submitting all the families of this church into your mighty hand, Lord. In this time, they decided to send another 2 missionaries to share the word of God. We thank you for calling your servants to go forth and share the light of Christ in the mission field, Lord. As we send them out, we ask for your divine protection, wisdom and strength to upon them. Fill their hearts with courage, their words with grace, in their hands with compassion. May they be instruments of your love, bringing hope to the lost, healing to the broken, and joy to the weary. Lord, this time I am praying for the people, those who are supporting them in financially and through prayer, Lord. Lord, bless the work of their hands, Lord, and prepare the hearts of they will meet. May your spirit go before, making a way of your kingdom to grow. Strengthen in the moment's challenge and remind them that they are never alone. You are with them always, Lord. Lord, in this time, we are dedicating them for your work in the mission field. Also submitting all our church members in your mighty hand, Lord. To Lord, enable us to remember these missionaries, remember their work, Lord, and help us to remember always in our prayers. Lord, once again, in this 17th anniversary time, submitting each and every person into your mighty hand and submitting our missionaries into your mighty hand. Lord, be with them. In Jesus' name we pray. Amen. Amen. May the Lord Almighty continue to bless you abundantly to do God's work. Wherever you, our God's words is with you and our presence. And may the grace of our Lord and Savior Jesus Christ, love of the Father, and the sweet company of the Holy Spirit be with you. Amen. 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 One second. This is for the both. Yeah. Please come forward. One book. God bless you. எங்களோடு கூட தேவனை ஆராதிக்கும்படியாக, வாழ்த்தும்படியாக, ஆசீர்வதிக்கும்படியாக வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். ஆராதனை முடிந்த பின்பதாக முறையான வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெறும். யாவரும் நீங்கள் பங்கு பெறும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆராதனைக்கு பின்பதாக ஐக்கிய உணவும் இருக்கிறது. அதிலையும் நீங்கள் பங்கு பெற்று எங்களுடைய ஐக்கியங்களை பலப்படுத்தும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தூய பேதுரு ஆலயம் முள்ளண்டு பகுதியிலே, இந்த ஆலயத்திலே தற்காலிகமாக ஒரு 2 ஆண்டு காலங்களாக மாலை 4:30 மணிக்கு ஆராதனை நடைபெற்று கொண்டு இருக்கிறது. உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராகிலும் இந்த பகுதிகளில் இருந்தால் ஆலயத்திற்குள்ளாக நீங்கள் அவர்களை அணுகும்படியாக, எங்களோடு கூட ஆராதிக்கும்படியாக, நீங்கள் உற்சாகப்படுத்தும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். 16 குடும்பமாக இருந்து தொடர்ந்து தேவனை ஆராதிக்கிறோம். இப்படியாக ஊழியங்களை தாங்கி தொடர்ந்து ஆண்டோடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக செயல்படும்படியாக தேவன் தொடர்ந்து கிருபை தந்தரல வேண்டும் என்று எங்களுடைய திருச்சபையை உங்களுடைய ஜெபங்களிலே நீங்கள் நினைவு கூறும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த நாளிலும் இந்த அருமையான பண்டிகையை சிறப்பிக்கும்படியாக வந்திருக்கிற ஒவ்வொரு ஆயர்களையும் ஒரு விசையாக அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். வர முடியாத அநேக ஆயர்கள் தங்களுடைய வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு முன்பாக நம்மோடு ஊழியம் செய்த அருள் திரு சுரேஷ்குமார் ஐயா அவர்கள் தங்களுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஜான் ரோலண்ட் ஐயா, ஜான் தவக்குமார் ஐயா, ரெவரண்ட் ஆனந்த மகாராஜன் ஐயா, இன்னுமாக டேவிட் பரமானந்தம் ஐயா அவர்கள் தங்களுடைய வாழ்த்துதலையும் ஆசீர்வாதங்களையும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். சபையார் தொடர்ந்து அவர்கள் நம்மை ஜெபங்களிலே ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீங்களும் எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.